குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், குளோபல் ஈரான் வாசஸ் யூஎஸ் வார் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதனால் அது முக்கியமான லீடு இறந்துட்டாங்க. ஸோ அதனால் கேப் டவுன் எதிர்பார்த்து தான். ஸோ கேப் டவுன் 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிடுது. நம்ம கேப் டவுன் ஆனால் என்ன அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி தான் போட்டிருப்போம். கேப் டவுன் ஆச்சுன்னா, சப்போர்ட்டில் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக கால் சீட் போகலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா செல்லிங் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி புட் சைட் போகலாம்லாம் போட்டிருப்போம். பட் இந்த மாதிரி டெக்னிக்கலாக கேப் அப் கேப் டவுன் ஆனால் ஓகே. இதே மாதிரி ஒரு பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் ஆகும்போது ஃபண்டமெண்டல் பர்டிகுலராக அந்த வார் அந்த மாதிரி ஒரு டேரிஃப் அந்த மாதிரி நேரத்தில் போது நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கணும் என்ன சொல்ல வராங்கன்னு. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஈவன் டூ இட் இஸ் எ புல்லிஷ், ஒரு பெரிய கேப் டவுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதுதான் நடந்தது. ஷார்ட் அடித்தவங்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நடந்தது. ஆனால் அந்த கேண்டிலோட விற்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் வந்து 24,741, ஐ வந்து பார்த்தீங்கன்னா 24,948, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் ஓப்பன்லேருந்து ஐக்கு போயிருக்கு. ஓப்பன்லேருந்து லோவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு ரேஞ்ச் இருக்கும்போது அன்றைக்கி வந்து அதுக்கு மேலே நம்ம ரேஞ்ச் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பர்டிகுலராக இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனில் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாகவே ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கு 2 சைடும் ஸ்ட்ராங்காக இருந்து பெருசாக இருந்து லாங் விக் ஆன் போத் சைஸ் இருந்துன்னா அன்னைக்கு கையிலே நம்ம அவாய்ட் பண்ணுறது சேஃப். ஏன்னா மார்க்கெட் 2 பக்கமும் சண்டை நடக்குது. ஒரு பக்கம் முடிவு வரணும், 2 பேர் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். ஒன்று பையர் ஜெயிக்கணும், இல்லை செல்லர் ஜெயிக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அது பிகினர் நம்ம எப்போதுமே சேஃபாக கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கணும் மேய்ஞ்சி நம்ம நடுவில் போய் உள்ளே போய் மாட்டிக்கூடாது. ஸோ அதனால் 2 பக்கம் விக் இருந்துன்னா நீங்கள் 2 பக்கமும் ஒரு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வர வச்சு அந்த பாக்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் சைடு போங்க, ரீடெஸ்ட்டில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா புட் சைட் போங்க. இப்படி தான் பெஸ்ட் மெத்தடு. பட் ட்ரேடு கிடைக்காது, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல விட்டுருங்க. ஏன்னா இது எப்பாவது நடக்கும் இந்த மாதிரி 2 பக்கமும் வீக் இருக்குது, டெய்லி நடக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரேடை ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி அதான் நடந்துருக்கு பாருங்கள். நான் அந்த ஃபஸ்ட்டு 5 கேண்டில் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி உள்ளே வந்துடுது. அதே மாதிரி இங்கே பிரேக் டவுன் ஆகி திருப்பி உள்ளே வந்துடுது. ஸோ இது நடுவில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் சேஃப். இது நார்மலாகவே 2 பக்கம் ஸ்ட்ராங் லாங் வீக் இருந்தாலே நம்ம இதான் சொல்லுவோம். போகிற கடைக்கு இன்றைக்கி வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி மொரலஸ் எக்ஸ்பீரி வேறு. ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு என்ன, நாளைக்கு லீவு, ஓணம் லீவு. ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ வென்ஸ்டே என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு தான் ஃப்ளோட் ஆக போகுது. பெருசாக ஒன்றும் ஆயிருக்காது. பட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,450 அண்ட் 24,650 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவு கண்ட்ரோலில் வர வரையும், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அவளுக்கு கீழே விழுந்தாலும் கிட்டத்தட்ட 600 விழுந்தாலும் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 850 900 வரையும் வந்திருக்கு. ரெக்கவர் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரையும், ஃபண்டமெண்டல் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கிளாரிட்டி கிடைக்கிறதையும் நாம் வந்து ஒரு கேப் அப்போ ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுன் ஆனால் ட்ரேட் எடுக்க வேணாம். ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா தெரியுமா நம்ம ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஓன் ரூல்ஸ். கேப் அப் ஆனால் என்ன ரூல்ஸு, கேப் டவுன் ஆனால் என்ன ரூல்ஸுன்னு அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா லெட் அவாய்ட் தி ட்ரேட் ஃபார் சம் டைம் அன்லெஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைய வைக்கணும். ஸோ அப்படியே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சாலும் செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் எடுங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸில் போனதுக்கப்புறம் செல் ஆன் ட்ரேட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி செல் ஆன் ரைஸில் ட்ரேட் எடுக்கலாம். செஞ்சு பிளைண்டாக வந்து நம்ம நார்மலாக டெக்னிக்கல் ஒர்க் ஆகும்போது எப்படி எடுக்கிற ட்ரேடோ அந்த மெத்தடில் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபண்டமெண்டலாக நான் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை, ஃபண்டமெண்டல் நியூஸ் ஃபண்டமெண்டலாகவே மார்க்கெட் ஷேக் ஆகுது இல்லை, அதுதான் ஃபண்டமெண்டல் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ மற்றதுனா எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 750 பாயிண்ட். அடுத்தது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 1.5%, 1.63%.
இப்போ பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணியாக இருக்கும்போது கமாடிட்டிஸ் மார்க்கெட் நல்லா இருக்கும். சில்வரும் நல்லா இருக்கும். இது ரெண்டும் போகும். ஸோ இது இது மேலே போயிருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஈக்விட்டி மார்க்கெட் எல்லாம் தான் இருக்கும்னு. ஆஸ் எ ட்ரேடர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட் கீழே போனாலும் நம்ம செல் சைடு போயிட்டு போகிறோம். பட் இன்வெஸ்டர்ஸ்னால் நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸில் போகும், பயப்படுவோம். ஸோ நாளையை பொறுத்த வரையும் நம்ம நிஃப்டியில் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். முடிஞ்ச வரையும் புட் சைட் ஷார்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவசரப்பட்டு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சப்போஸ் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனாலும் திருப்பி இந்த பிரேக் டவுன் ஆதா பாருங்கள். ஆள்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் அடிங்க. சப்போஸ் ஒரு கேப் அப் ஆகி மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் அடிங்க. இந்த லெவல்ஸ்லாம் மாற்றிடலாம் நம்ம. டெய்லி லோ, டெய்லி க்ளோஸ், டெய்லி ஹை. ஸோ இந்த லெவல்ஸை மாற்றிடுவோம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அவசரப்பட வேணாம். சப்போர்ட் எடுத்தால் கூட நாளைக்கு நியூஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ இது ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பாக்ஸை போட்டுட்டு நம்ம தைரியமாக கால் சைடு போகலாம். இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் இருந்ததுன்னா இப்படி என்ட்ரி போட்டுட்டு மார்க்கெட்டில் நம்ம இந்த இடத்துல கால் சைடு போகலாம். இது ஸ்டாப் லாஸ். ஆனால் இப்போ அப்படி ஸ்டாப் லாஸ் நம்மளால் வைக்க முடியாது. அதனால் அந்த ட்ரேட் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த குளோபல் டென்ஷன் முடிகிற வரையும் செல் அண்ட் ரைஸ் கான்செப்டில் ஒர்க் பண்ணுவோம். பை அண்ட் டிப்ஸ் வேண்டாம். ரிஜெக்ஷன் பிளாக்ஸில் போயிட்டு ஹையர் சைடில் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி கேண்டில் ஏதாவது கிடச்சிது, ஒரு பேரிஷ் இன்கல்ஃபிஷன் அந்த மாதிரி ஏதாவது கேண்டில் கிடச்சி நான் செல் அண்ட் ரைஸில் போய் நம்ம பண்ணலாமேச்சு. காலான் செய்தி இப்போ சதிக்கு போட வேணும். இதே தான் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே கூட சொல்லியிருந்தோம். இப்போ சதிக்கு மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக இருக்கிறதுனால பை சைடு போகாதீங்க, ஒன்லி புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ கரெக்டாக பார்க்குறவங்க போய் பாருங்க. ஸோ இப்பயும் என்ன சொல்கிறேன், கால் சைடு போகணும். அன்லெஸ் நமக்கு ஃபண்டமெண்டலாக ஏதாவது பாசிட்டிவ் சிக்னல் வந்தால் தான். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிஃப்டி ட்ரேடிங்கில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு. அந்த வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.